அவனை தள்ளடே தள்ள தள்ள ஏதாரண்ணா இல்ல இல்ல கொஞ்சம் ஓரத்தில் இல்லைங்களா இதுக்குள்ளே மாதிரி இவ்வளவு நேரம் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற எமது தேசியம் இப்பொழுது உப்புக்குள மண்ணை அலங்கரித்துக் உப்புக்குள மண்ணை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே மன்னார் நகரத்தில் வட்டார வேட்பாளர் ஜனாப் முசல்லாய் நல்ல பின்னிக்கு அப்படியே அப்படி எடுங்க உங்களிடம் கூட்டிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் இந்த தேர்தலில் உண்மையை சொல்லி இந்த தேர்தலில் வெற்றி பெற எனது அமைச்சரின் சேவையை எனக்கு போதுமானது. அதிகமான சேவைகளை எமது மக்களுக்கு அவர் உண்மையை சொல்லி செய்யக்கூடிய சேவைகள் ஆயிரம். அதன் அடிப்படையில் செய்தவையில்
நமக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எத்தனை விடயங்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் காட்ட தேவையில்லை. பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வரை அவர் செய்த உதவியை நாங்கள் என்றும் மறக்க முடியாது. அதே போன்று விளையாட்டுத் துறைகளிலும் நாங்கள் எமது ஊர் மட்டுமல்லாமல் இந்த மன்னார் நகரத்திற்கும் சகல அபிவிருத்தியை அவர் கொண்டு வந்து இங்கே உங்கள் முன் காட்டியிருக்கின்றார். இதை போன்று இனிவரும் காலங்களிலும் அவர் சில நல்ல ஒரு அபிவிருத்தியை இந்த மன்னார் நகரத்துக்கு கொண்டு வந்து காட்டுவதற்கு நாம் இந்த முறை நமது வாக்குகளை அகில மக்கள் காங்கிரஸ் டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களித்து எமது வெற்றியை உறுதி செய்வதற்கு எமது அமைச்சரின் கையை பலப்படுத்துவதற்கு நாம் முன்னுபட வேண்டும். எமது அப்படியே வாங்க அப்படியே தெரியுது எப்படியா தெரியுது அப்படியே வாங்க இங்க வாங்க அப்படியே வாங்க இந்த தேர்தலானது நம்ம பாராளுமன்றத்தில் இந்த தேர்தலை நாம் தோல்விக்கு சொன்னால் வட்டாரம் தோல்விக்கு சொன்னால் சகல விடயத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். உதாரணத்துக்கு இங்கே நாம் எவ்வளவு சேவை செய்திருக்கின்றோம், நமது தலைமையில் எவ்வளவு சேவை செய்திருக்கின்றது. இந்த சேவைகள் அனைத்தையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. நீங்கள் திரும்பும் இடங்கள் எல்லா இடத்திலே பார்க்கலாம் அவருடைய சேவை எவ்வாறு இருந்திருக்கின்றது. உதாரணத்துக்கு சாதாரணமாக நாம் சொல்கின்ற பாறை கூடிய இந்த துறையிலிருந்து எந்த உப்புக்குளத்தில் உள்ள சகல பாறைகளும் ஊரில் இருக்கட்டும், இன்னொரு பல கிராமங்கள் இருக்கட்டும், அத்தனை கிராமங்களுக்குரிய பாறைகளும் தலைமையின் விதியினாலே ஒதுக்கீடு செய்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகையினாலே இந்த தேர்தல் நாம் கட்டாயமாக எமது டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரிடம். அப்போது முக்கியமாக அந்த நிலைப்பாடற்ற தராசையின் பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். அவர்கள் என்னோடு இணைவார்கள், தலைமையோடு இணைவார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்து கொண்டு திரிகின்றார்கள். அவ்வாறு ஒரு பேரும் தலைமை கேட்காது என்பதை இந்த நேரத்தில் தங்கள் முன் நான் நினைக்கிற உரையாற்றுவார். அந்த தராசு எனக்கு தேவையில்லை என்பதை அனைவரும் விரும்புகின்றார்கள். அது கட்டாயம் நடக்கும். இந்த தேர்தல் முடிந்தபின் நீங்கள் பாருங்கள், அவர்களை சேர்ப்பதற்கு எந்த ஒரு தேவையும் நமக்கு நமக்கு இன்ஷா அல்லாஹ் 6 ஆசனங்கள் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6 ஆசனங்கள் வென்று இன்ஷா அல்லாஹ் இந்த முறை நகரசபையை கைப்பற்றக்கூடிய பெரும்பாலான சந்தர்ப்பம் நமக்கு இருக்கின்றது. ஆகையினால் நாம் அங்கா வேண்டிக் கொள்கின்றேன், அனைவரிடத்திலும் டெலிபோன் சின்னத்துக்கு வாக்களித்து இன்ஷா அல்லாஹ் உசன்பாய், யாசீர் மற்றும் விஜயக்கா நான் உட்பட 4 பேர்கள் இருக்கின்றோம். அனைவரும் என்னோட சக வேட்பாளரை நிறைய பேர் இருக்கிறார். அதனால நீங்கள் கட்டாயம் தராசு ஒரு வீட எட்டக்கூடிய இந்த பிரச்சனை நடந்து மீட்டிங் நடந்துட்டு இருக்க தக்கனையே ஒரு வீடாக போய் சொல்றாங்க மீட்டிங்கு போகிறான்னு சொல்லி இங்க சின்னம் வருவதுன்னு தெரிஞ்சு யாரு வராம மீட்டிங்கு யாரது யாரையும் தெரியாம வீட்டு வாசல்ல இல்ல புனித குழுவை போட்டு வச்சாலும் நிறுத்தம் செய்ய போறாங்க. வாரசனம் வந்துச்சு, இந்த கூட்டத்தை காட்டிச்சு, இதனால போறோம் கட்டாயம் நின்றுட்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கூட்டம் இதே இடத்துல வெற்றி கூட்டமாகத்தான் போட இருக்கின்றோம். வாய்ப்பு தந்தை நன்றி இடைவெளி. மக்கள் காங்கிரஸ் தேசிய தலைவர்
அதே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அரசாங்க ரிஷாத் மதீபியன் அவர்களுக்கு முன்னிலையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தலைமை தாங்குகின்ற தனது சகோதரர் யாசீர் அவர்களே, வேட்பாளர்களான சகோதரர் உத்தரவர்களே, இன்சாத் அவர்களே, அவர்களே, அதேபோல நம்முடைய சகோதரர்களே, பாலகுமார் அவர்களே, சமநாத் அவர்களே, அதேபோல நம்முடைய இரானி அவர்களே, கயல் அவர்களே, நம்முடைய மருமா அவர்களே, விஜய் அவர்களே, பிரியா அவர்களே, கன்சர் அவர்களே, அதே போல ஏனைய அந்த அண்டன் மாஸ்டர், அண்டன் பிரசாதர், சகோதரர் ஜசீம் அவர்கள், சாஹிர் அவர்கள், சகோதரிகள் வன்சியா அவர்கள், அதே போல ஏனைய பெற்றோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, சொல்வதற்கு தகுதியான நிறைவேற்றி இருக்கிறீர்கள். ஒவ்வொருவராக நான் சொல்லவில்லை, நிறைவுபடலாக உழைத்து வருகிறீர்கள். நமது கட்சிக்காக, உங்கள் செய்கின்ற தியாகங்களுக்காக உங்கள் எல்லோரும் கௌரவமாக நான் விடுத்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வணக்கம். அன்பு சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த தேர்தலிலே அகில மக்கள் காங்கிரஸ் நமது கட்சி பல சகோதரர்களை வேட்பாளர்களாக மன்னார் நகரசபையிலே இறக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே இங்கே பல வேட்பாளர்கள் இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் மன்னார் நகரசபை அகில மக்கள் காங்கிரஸான சமூக ஆட்சமிக்க போகின்ற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். கடந்த தேர்தலிலே சகோதரர் நௌசேன் அவர்களும் சகோதரர் வில்ஸ் அவர்களும் போட்டியிட்ட போது ஒப்புக்கொள்ளும் மீது இந்த மக்கள் நீங்கள் ஒற்றுமையாக வாக்களித்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், 2 பேரும் மெம்பர்களாக வந்தார்கள். அந்த 2 பேரும் மிக நேர்மையாக மக்களுக்கு பணியாற்றினார்கள். தங்களுக்காக அவர்கள் எதையும் செய்யவில்லை, ஊருக்காக, ஊருடைய நலனுக்காக, ஊர் மக்களுக்காக, இளைஞர்களுக்காக என்று பல விஷயங்களை செய்தார்கள். அதே போலதான் இந்த கட்சி அரசியல் அதிகாரத்தின் ஊடாக பல நல்ல விஷயங்களை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார். அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, இன்றுதான் காலையில் இருந்து அந்தாதிபுரத்திலும் அதே போல வவுனியாவிலும் பல கூட்டங்களிலே கலந்துவிட்டு வருகிறேன். அதேபோல நேற்று காலையிலே தம்பலகாமம் திருவண்ணாமலையிலும் மாலை நேரத்திலே எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே பல கிராமங்களிலே கூட்டங்களிலே கலந்துவிட்டு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற இடமெல்லாம் அழகிய மக்கள் காங்கிரசுடைய கை ஓங்கி நிற்பதை காணக்கூடியதாக இருக்கிறோம். எல்லா மக்களும் இன்று சரியான பாதையிலே நமது அணியோடு நமது கட்சியோடு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் இந்த மன்னார் மாவட்டத்திலே மன்னார் நகரசபை, மன்னார் பிரதேச சபை, நானாட்டார் பிரதேச சபை, மாண்ட மேற்கு பிரதேச சபை, முஸ்லிம் பிரதேச சபை 5 சபைகளும் இன்ஷா அல்லாஹ் வெல்லக்கூடிய வாய்ப்பு நமது இளைஞ மக்கள் காங்கிரஸ் கட்சியும் பல பணி சகோதரர்கள் இங்கு கூட பாருங்கள். சோதரர் கோன்சல் அவர்கள், சோதரர் அன்பன் குஜராத் அவர்கள் கல்விமுறையிலே இவர்கள் தரமான வேட்பாளர்கள். அதே போல மற்ற என்னுடைய உயர்ந்தவர்கள் வனமத்துப்பட்டிலே வேட்பாளர். அதே போல பாலகுமார் குலாமி கும்பக்கரை சாவக்காடு பாலத்திலே வேட்பாளர். அதே போல என்னுடைய வம்சியாவும் அண்டன் மாஸ்டரும் பெரிய கடவுளே வேட்பாளர்கள். அதே போலதான் எல்லா வட்டாரங்களிலும் என்னுடைய எதிர்நகர் வட்டாரத்திலே என்னுடைய பிரசன்னா பிரியாவை நாங்கள் கணக்கில் இருக்கிறோம். அதே போல என்னுடைய எழுத்தூர் வட்டாரத்திலே என்னுடைய ரஜீவ், அதே போல மருமா, காயல் போன்றவர்களை இருக்கிறோம். இதே பாருங்கள், நமது கட்சி என்பது கத்தோலிக்கர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லோருமாக சேர்ந்து கல்வி வேண்டி இந்த தேர்தலில்
கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தேர்தலிலே நமது அணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது என்பதை அறிந்த எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கிறது. ஆனால் அண்ணாவுக்கு அனைத்து சொந்தமாக மட்டுமில்லாமல் பட்டியலோடு போன நான் 30 வருஷங்களுக்கு முன்னர் போன அந்த நிலையை இன்று ஞாபகப்படுத்தி அதனூடாக என்னை அவமானப்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, சுப்ரீம் போன உண்மைதான். நான் மட்டுமல்ல, 1 லட்சம் மக்கள் போனோம். ஆனால் படைத்த இறைவன் நம்மை கைவிடவில்லை. அவர்களாக போனாலும் கௌரவமாக நாம் அங்கு வாழ்ந்தோம். அதே போல ஒரு அரசியல் தலைமையை உருவாக்கிக் கொண்டோம். அந்த அரசியல் தலைமை அந்த மண்ணிலும் நம்மை கௌரவமாக வாழ வைப்பதற்கான அத்தனை அடித்தளங்களையும் அந்த அரசியல் அதிகாரத்தோடாக இவர்களோடு உதவியினால் நாம் போட்டுக் கொண்டோம். அதே போல மீண்டும் நமது மண்ணுக்கு வந்த பொழுது இந்த மண்ணிலே வந்து கத்தோலிக்க மக்களோடும் இந்து மக்களோடும் இஸ்லாமிய மக்கள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சூழலை நாம் உருவாக்கிறோம். அதற்கு ஒரு பாலமாக அலுவலக மக்கள் காங்கிரஸை பலப்படுத்துவோம். நமது அரசியல் பலத்தை இளைஞருக்கு இடையிலான ஒற்றுமை பாலமாக மாற்றினோம். இளைஞர் மனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பாலமாக மாற்றினோம். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் பிரிந்த உள்ளங்கள் இன்று இணைந்து ஒற்றுமையோடு ஒரே மேடையிலே நமது அலுவலக மக்கள் காங்கிரஸ் கட்சி பல இன மத மொழி பேசுகின்றவர்களெல்லாம் சேர்ந்து நமது கட்சியை போட்டிருக்கின்ற ஒரு நிலையை தலைவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, இங்கு இந்த தேர்தல் வந்த பொழுது யாரை வேட்பாளராக போடுவது என்ற ஒரு பிரச்சனை வந்தது. வந்தவர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு தெரியும். இங்கு இருக்கிறார் பல வருஷமாக நல்ல பாடசாலையிலே படிப்பிக்கின்ற கணவன் மாஸ்டர் தலைமையிலே ஒரு சிலர் வந்து எங்களுடைய இன்சாத்தை போடக்கூடாது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இன்சாத்தை போடுவதா இல்லையா என்பதை மூர்மீறி மக்களோடு கலந்துரையாடித்தான் முடிவெடுக்க முடியும் என்று சொன்னேன். அல்ல, அவர்கள் மிகவும் அடிக்கடி இந்த விஷயத்தை தொலைபேசியிலே ஆட்களை வைத்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு சொன்னபோது சகோதரர் முஜீப் அவர்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு இந்த தேர்தலிலே இந்த புகழும் சார்பாக போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் தருவோம். நீங்கள் ஊரில் இருக்கின்ற நமது ஆதரவாளர்கள் எல்லோரும் பேசி ஒட்டுமொத்த ஆதரவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே போல அந்த பகுதியிலே ஊரிலே உள்ள கசித்திய சொற்பட நம்முடைய ஊரில் இருக்கின்ற நீதியில் இருக்கின்ற மூத்தவர்களோடு கலந்துரையாடினார். அவர்களிடத்திலே கேட்ட பொழுது அவர்கள் ஒவ்வொருவருடைய கருத்தையும் ஆராய்ந்த பிறகு அதிகபட்ச ஆதரவு யாருக்கு இருக்கின்றதோ அவருக்கு நாம் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று நாம் முடிவெடுப்போம். அவ்வாறு முடிவெடுத்துக் கொண்டு தேர்தல் நமினேஷன் கட்டுவதற்கு 3-4 நாட்களுக்கு முன்னர் நான் பார்க்கிறேன். சோசியல் மீடியாவிலே கணவன் மாஸ்டர் அமர்ந்திருக்க அங்கே போல் நமது பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் பாவம், அவர்கள் அரசியலுக்கு புரிந்து அவர்களை அவர் ஏமாற்றி இந்த தேர்தலிலே ஏதோ சுயேட்சை குழுவை கையெழுத்து போடுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் கொண்டு போய் முஸ்லிம் காங்கிரசுடைய கட்சியான கராசி சின்னத்திலே எல்லோரையும் என்ற கருத்தை வைத்திருந்தார். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு மிக உதவி செய்தவர்கள் தான். அதேபோல நாங்களும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். இந்த அரசியலால் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த சகோதரர்களே, அந்த கணவன் மாஸ்டர் வலையிலே சிக்கி கடைசியாக நமது நாமினேஷன் பேப்பர் கையொப்பம் போடுகின்ற நாள் எல்லாரும் ஒவ்வொருவராக அந்த கையொப்பம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 3 நாளைக்கு முன்னரே இவர்கள் நமக்கு எதிராக போய் இன்னொரு கட்சியிலே அது முஸ்லிம் காங்கிரசுடைய கராசி சின்னத்திலே போய் அவர்கள் கையொப்பம் போட்டு அவர்கள் ஒரு கட்சியிலே போட்டுவிட்டு எங்களுக்கு ஒரு சவால் மாதிரியாக இந்த தலைவரை தோற்கடித்து காட்டுகிறோம். ஒப்புக்கொள்ளத்திலே இந்த விஷா பகவீனுக்கு ஆதரவு இல்லை என்பதை இந்த தேர்தலிலே நாங்கள் நிரூபிப்போம் என்று ஊடகங்களிலே சோசியல் மீடியாக்களிலே போட்டுக் கொண்டிருந்ததை நான் கண்டேன். இந்த வேட்பாளர்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களெல்லாம் வழிகெடுத்த அந்த ஆசிரியர் சில வேலைகளிலே இவ்வாறான சிந்தனையை தோன்றியிருக்கலாம். அன்பு சகோதரர்களே, நண்பர்களே,
இந்த மண்ணிலே நீங்கள் வந்து வெளியேறிய பொழுது எதுவுமே இல்லாமல் நாங்கள் வந்தோம். பெருங்கல்யோடு நாங்கள் வந்தோம். வீடுகள் எல்லாம் உடைந்து காணப்பட்டது. அந்த காணிகள் எல்லாம் அரசு அலுவலகங்களுக்காக பயன்படுத்துவதற்கான முழு திட்டமும் போடப்பட்டுள்ளது. அதே போல இந்த மக்கள் அதிகமானவர்கள் வருகின்ற போது ஒரு வீட்டிலே இருந்தவர்கள் 4 குடும்பங்களாக 3 குடும்பங்களாக மீண்டு வந்த போது எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருந்தது. அந்த சகோதரர்களே, அவ்வாறு வந்தவர்களே, நம்மிடத்திலே இருந்த இந்த அரசியல் அதிகாரம் தான் அரசாங்க அதிபரோடு பிறகு செயலாளரோடு பேசி இந்த எண்ணத்தினராக இருக்கலாம் அல்லது ஒன்றை பற்றியாக இருக்கலாம் அல்லது சரித்திரியாக இருக்கலாம். இதெல்லாம் உருவாக்குவதற்காக இந்த அரசியல் அதிகாரத்தை மிக நேர்த்தியாக இறைவனுக்கு பயந்து நாங்கள் செய்கிறோம். அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு பிரபலமாக ஒரு நகரசபை உறுப்பினராக இருந்து மிகவும் உதவியாக எனக்கு செயல்பட்டார். பிரதேச எல்லா அனுமதிகளையும் நாங்கள் செல்லவும் உடனே எல்லா விஷயங்களும் செய்து வந்தார். அவருக்கும் நிச்சயமாக நாம் செய்த நல்ல பணிகளுடைய நன்மை அவரை சேர்ந்தே சந்தேகம் கிடையாது. எனவே அந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, எனக்கு சவால் விட்டு இந்த உப்புக்குள வட்டாரத்திலே விஷா பசுமீனை தோற்கடிக்க வேண்டும், நமது கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று சவால் விடுகிறது நியாயமா என்று உங்களுக்கு நான் கேட்கின்றேன். இந்த ஊரிலே வந்த பொழுது பள்ளி அழிந்து கிடந்தது, பாடசாலை அழிந்து கிடந்தது, பாதைகள் இல்லாமல் இருந்தது, வீடுகள் அழிந்து கிடந்தது, தொழில் இல்லாமல் இருந்தது, சமுர்த்தி திட்டம் இல்லாமல் இருந்தது. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எதுவுமே செய்யாத ஒரு ஊரை நாங்கள் நடத்துவோம். தமிழ்நாடு மைதானம் யாரோ பார்த்தால் என்னுடைய சொந்த மைதானம் காசு வேணும், அரசாங்கம் காசு கொடுக்காது. எனவே எவ்வாறு அன்றைய காலத்திலே காசு சேர்த்தது நாம் எல்லாம் அகழி முகாமிலே கஷ்டத்தோடு வாழ்ந்த காலம். ஆனால் இந்த அரசியல் அதிகாரத்தின் ஊடாக அதை நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லையா? சின்ன தளவிலே வீடுகளை நாம் கட்டவில்லையா? கூண்டப்பட்டியிலே வீடுகளை நாம் கட்டவில்லையா? பாடசாலையிலே மாடி கட்டிடங்கள் கட்டவில்லையா? அதே போல அழகான ஒரு பள்ளிவாசல் நமக்கு வரவில்லையா? அதே போல பல பள்ளிவாசல்கள், பல பாதைகள் என்று நாம் சொல்வதற்காக இருக்கின்ற இந்த பாதைகள் எல்லாம் எவ்வாறு வந்தது? எல்லாம் நமது அரசியல் அதிகாரத்தால் வந்தது. சமுர்த்தி திட்டம் எவ்வாறு வந்தது? சமுர்த்தி அதிகாரிகள் எவ்வாறு வந்தார்கள்? யார் கொண்டு வந்தார்கள்? யார் நியமித்தார்கள்? இதை அன்பு சகோதரர்களே, இன்று எங்களுடைய அதிகாரியாக இருக்கலாம், வசூலாக இருக்கலாம், ஒவ்வொருவரும் நல்ல அரசியல் அதிகாரங்களிலே நல்ல அதிகாரிகளாக இருக்கிறார்கள். எல்லாம் நமது இந்த அதாவது அரசியல் பலம் தான் இவ்வாறான கௌரவங்களை இந்த மண்ணுக்கு தந்தது. எனவே கைச்சிட்டு என்பது, எண்ணத்தவர் என்பது, கோண்டப்பட்டி என்பது யாரோ சொல்றாங்க, நாங்களாம் கொண்டு வந்தோம் சொல்லி யாரோ ஒருத்தர் பெண்மணி சொல்லி போயிடாரா? அப்படியெல்லாம் இல்ல. மவுசனுக்கு தெரியும். நான் போல் வெளிநாடுகளிலே பல நாட்கள் அடைந்து பிரிந்து பல நண்பர்களை, பல அரபிமாரை சந்தித்து பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்ட என்னுடைய தியாகம் அதற்கு பின்னால் இருக்கிறது, முயற்சி இருக்கிறது, இந்த அரசியல் பலன் இருக்கிறது. எனவே அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வாறெல்லாம் செய்துவிட்டு இந்த தேர்தலிலே சீட்டும் தருகிறேன் என்று சொன்ன பொழுது இல்லை, இதற்கு பின்னால் நான் நினைக்கின்றேன் ஒரு சதி இருக்கிறார், இதற்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறார். என்னை தோற்கடிப்பது மட்டுமல்ல, இந்த ஊரிலிருந்து ஒருவர் கூட இந்த நகர சபையிலே இருக்கக்கூடாது என்ற ஒரு சதி இதற்கு பின்னால் இருக்கிறார். இந்த சதியை செய்தவர்கள் இதற்கு பின்னால் இருந்து இவர்களை இயக்குகிறார்கள். ஒரு சுயேட்சை குழு, அந்த சுயேட்சை குழு சொல்லுகிறோம், எங்களுக்கு போடாவிட்டால் நீங்கள் அவர்களுக்கு போடுங்கள். யாரென்று உங்களுக்கு தெரியும். அவ்வாறு என்றால் எவ்வாறு இந்த மானும் கராசும் இரகசியமான ஒரு ஒப்பந்தத்தோடு இந்த ஊருடைய பிரதிநிதித்துவத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான சரி. இதிலே வாக்கு போட்டு போனஸ் பெற முடியாது, இதிலே வாக்கு போட்டு போனஸ் கிடைக்காது. கிடைத்தால் 2 இல்லையென்றால் சைபர், கிடைச்சால் 2 இல்லையென்றால் சைபர். வாக்கில் ஒற்றுமையாக நீங்கள் போடாமல் அவன் கொண்ட போடுவோம், இல்லாத கொண்ட போடுவோம் என்று போட்டால் சைபர் ஆகி விடுவீர்கள். அங்கே 2 போடுவோம், இங்கே 2 போடுவோம் என்றால் நாளை சைபர் ஆகி விடுவீர்கள். 5-10க்காக நான் பார்க்கிறேன் சில தாய்மார்கள் போய் ஓட்டோ பிடித்து 5-10 கொடுத்து வீடியோ எடுத்த ஒரு புதிய கட்சி
உங்களுக்கு தெரியும் பொய் சொல்ற கட்சி இந்த நாட்டில் ஜனாதிபதி கட்சி முழுக்க முழுக்க பொய் எல்லா பொய்யையும் சொல்லி சிங்கள மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களை ஏமாற்றி முஸ்லிம் மக்களை ஏமாற்றி இந்த தேர்தல் அவர் ஜனாதிபதியாக வந்துட்டார். அதுக்கு ஒரு அதோட கூட போய் சொல்லி பாராளுமன்றத்துல 159 பேர் எடுத்துட்டாங்க. இப்ப இல்லாத பொல்லாத போய் சொல்லி பார்த்தாரு ஜனாதிபதி. நாங்க எல்லா தான் காசு கொடுப்போம்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு இது பிழை இது தவறு உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னே 360 பாகையில பைக் அடிச்சு சொல்றார். நான் அப்படி சொல்லல நான் இப்படித்தான் சொன்னேன்னு சொல்றார். ஒரு நகர சபையோ ஒரு பிரதேச சபையோ உருவாக்குவதற்கு முன்னர் அது களவெடுக்காது எவ்வாறு சொல்ல முடியும்? எனவே எங்களுக்கு தெரியும் யார் ஒருவன் மற்றவனை பார்த்து கல்லன் 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 என்று சொல்லுகிறானோ பொய்யன் 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 என்று சொல்லுகிறானோ அவன் தான் உண்மையிலே கல்லனாக அவன் தான் உண்மையிலேயே பொய்யனாக இருப்பான். மற்றவனுடைய குறையை தேடி தேடி யார் தெரிகிறானோ எவ்வளவு மாற்றம் கூட சொல்லுகிறது அவன் அவன் நிச்சயமாக அவனுடைய குறை 1000 குறைவனுக்கு பின்னால் இருக்கும் என்று. எனவே அவ்வாறான ஒரு கட்சி தான் என்பிபி கட்சி. பணம் இருக்கிறது, எவ்வாறு வந்த பணம் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஒரு பணமும் கொடுக்கவில்லை என்று. ஆனால் உசேன் இடத்திலே பணம் இல்லை, யாசிர் இடத்திலே வருவதற்கு பணம் இல்லை. அதுபோல இன்சார் சின்ன சின்ன கடைகளை செய்து வாழ்கின்றவர்கள். அந்த சகோதரர்களே அந்த பணத்துக்காக 5000த்துக்காக சோரம் போனால் 10,000த்துக்காக சோரம் போனால் அது 25,000த்துக்கு சோரம் போனால் நான் கேட்கிறேன் கோந்தப்பட்டியில இருக்கிற ஒரு வீடு அது பெருமதியா? எண்ணத்தால் இருக்கிற ஒரு வீடு அந்த பெருமதியா? அல்லது சைசிட்டில் இருக்கிற வீடு அதுல பெருமதியா? இந்த பாதை அதுக்கு பெருமதியா? இந்த மின்சாரங்கள் அதே போல இந்த விளையாட்டு மைதானம் எத்தனை கோடி அதனுடைய பெருமதி? அதே போலதான் பாடசாலை கட்டிடங்கள் அதனுடைய பெருமதி. அன்பு சகோதரரே சிறையிலே 52 பேர் இருந்தார்கள். 52 பேர் கேட்டு பாருங்கள். நான் சிறையில் இருந்த பொழுது என்னுடைய மனைவி இருந்த பொழுது 10-12 நாட்களாக என்னுடைய மனைவி அன்றைய நாள் நோன்பு பிடித்திருந்தார். நோன்பு துறப்பதற்கு 6 மணிக்கு நோன்பு துறக்கிறது. ஆனால் அடுத்த நாள் காலை வரை ஒரு பச்சை தண்ணி கூட நோன்பு துறப்பதற்கு என்னுடைய மனைவிக்கு கொடுக்கவில்லை. அவ்வாறான சித்திரவதைகளை மனைவிக்கு செய்தார்கள். என்னை கொண்டு போய் சிறையிலே அடைத்து ஒரு நாள் கூட வீட்டில் இருந்து ஒரு சாப்பாட்டை அனுமதிக்கவில்லை எனக்கு தருவதற்காக. அந்த ஊத்த கையால் அந்த மோசமான நிலையிலே அவர்கள் கொண்டு வந்து தருகின்ற கையால் போடுகின்ற அந்த சாப்பாட்டை ரோலில் இருந்துதான் பல 100 நாட்கள் நான் சிறையிலே சாப்பிட்டேன். படுப்பதற்கு பாய் தரவில்லை, ஒரு தலையணை தரவில்லை. என்னை காலையில இருந்து பார்த்தால் கையெல்லாம் நுழம்பு கடி, படுக்க முடியாது, ஒரு ஃபேன் இருக்கவில்லை, ஒரு பாய் தலைமணி கூட தரவில்லை. அவ்வாறான கஷ்டங்கள் நான் அனுபவித்தேன். ஆனால் அன்பு சகோதரர்களே உங்களுடைய சகோதரர்கள் அது ஆழமாக இருக்கலாம், குசைனாக இருக்கலாம், அல்லது சிறையில் இருந்தவர்களிடத்திலே கேளுங்கள். அம்மா இத்தனை நாட்கள் இருந்தார்கள் 52 பேர். நான் ஒரு சகோதரரை அங்கே வைத்து அந்த நேரத்திலே நான் 3 நேரம் அதாவது 2 நேர சாப்பாடு பகல் சாப்பாடு ராத் சாப்பாடு அத்தனை 52 பேருக்கும் காலையிலே ஒரு ரூபாய் கொடுப்பார், மாலையிலே கொடுப்பார். ஒரு ஹோட்டலை பேசி பல லட்சம் ரூபாய் பே பண்ணி நான் அதை செய்தேன். கடைசி நிமிஷம் வரை லட்சமாக வழக்கு பேசுவதற்காக ஒரு சதம் நான் யாரிடமும் அளிக்க விடவில்லை. தம்பி நௌஷனுக்கு தெரியும் அவ்வளவு பணமும் நான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? நீங்கள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, நீங்கள் நாளை சிறையிலே வாடிவிடக் கூடாது என்பதற்காக, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னால் முடிந்த அத்தனை உங்களுக்கு நான் செய்வேன். நானும் நீங்களும் வேறல்ல. என்னுடைய தந்தை இந்த பள்ளிக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வீட்டிலே தான் பிறந்து வளர்ந்தவர். எத்தனையோ பேர் என்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறீர்கள், என்னுடைய வృத்தங்கள் இருக்கிறீர்கள். இந்த அரசியலில் இன்று அல்லாஹ் ஒரு பெரிய உச்சத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு இந்தியாவுத்தான் என்னை நீங்கள் அனுப்பினீர்கள். ஆனால் இன்று ஒரு அமைச்சராக உங்களுக்கு மட்டுமில்ல, தமிழ் மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு, மன்னாருக்கு மட்டுமில்ல, வன்னிக்கு மட்டுமல்ல, நாடு முழுக்க வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பெற்றுத் தந்தான் அதிகாரத்தின் ஊடால். அவ்வாறு இன்று இந்த வட்டாரம் வெல்லவில்லை என்றால் இந்த கட்சியுடைய கௌரவம் என்ன, என்னுடைய கௌரவம் என்ன, உங்களுடைய கௌரவம் என்ன? இந்த ஊர் நாளை இந்த கட்சியை தோற்கடித்து இந்த 2 மானுக்கோ அல்லது தமிழ் வீட்டு கட்சிக்கோ அல்லது வெல்ல முடியாது.
இந்த தராசுக்கு கிடைக்கவும் செய்யாது, என்டிபிக்கு கிடைக்கவும் செய்யாது. நமக்கு கிடைக்கவில்லை என்றால் சில வேளையிலே வீட்டுக்கோ சங்குக்கோ அல்லது மானுக்கோ தான் இந்த 2 பேர் போவார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அவ்வாறு போவதன் ஊடாக இந்த ஊருக்கு ஏதாவது நடக்குமா, உங்களுக்கு ஏதாவது நடக்குமா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்குமா, உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது நடக்குமா, இந்த விளையாட்டு மைதானத்துக்கு ஏதாவது அமைப்பு நடக்குமா, அல்லது நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு உத்தியோகம் எடுக்கலுமா, அல்லது இன்னும் 100 பேர் வீடு இல்லாமல் இருக்கீங்களே, ஒரு வீட்டு திட்டத்தை பற்றி யோசிக்கலாமா? எனவே அன்பு தாய்மார்களே, இளைஞர்களே, இது ஏமாற்ற வாக்கல்ல, 5000 10,000 27 நிற்கிற வாக்கல்ல, அல்லது குடும்பம் சொல்லி நான் அந்த குடும்பம் இந்த குடும்பம் எங்க குடும்ப வாக்களை நாம பழத்தை காட்டு பழம் காட்டு போடுறத நாளை எல்லாம் நம்மளாம் ஒரு குடும்பம் தான், நம்மளாம் ஒரே ரத்தம் தான், நம்மளாம் ஒரே சகோதரர் தான். நாங்கள் பிரிந்திருக்க கூடாது. இங்கே பிரிந்திருத்து நாளை நீங்கள் தான் அடிமைகளாக, நீங்கள் தான் முருகத்தை போய் கையெழுந்த வேண்டிய துப்பாக்கி நிலை. இந்த வட்டாரம் தூக்கமாக இருந்தால் 4-5 வருஷத்துக்கு நான் இந்த பகுதியிலே வந்து என்னுடைய கால் படவ மாட்டாது, நான் வந்து இந்த ஊரிலே வந்து தரவும் மாட்டேன் என்பதை நான் சொல்லுவேன். உப்புக்குளம் மண்ணிலே அல்லது மூடியிலேயே நான் வந்து எனக்கு வாக்கு கேட்டு வர மாட்டேன். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த மண்ணுக்கு வர மாட்டேன். ஏன் நேற்று சம்மாந்துறையிலே கோடி கோடியாக மக்கள் நாங்கள் எதுவும் செய்யவில்லை. அந்த மக்கள் அலை அலையாக பிறந்து நமக்கு பின்னால் வருகின்ற பொழுது, அந்த மக்கள் அங்கே இங்கே எல்லாம் பிறந்து வருகின்ற பொழுது, இந்த சாரணி குளத்திலே வட்டாரத்து புதியங்குளத்திலே சுற்றி குளத்திலே வருகின்ற பொழுது, 8 வட்டாரம் எல்லாம் நமக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது, நீங்கள் எனக்கு என்னை தோற்கடிக்கிறதாக இருந்தால், இந்த கட்சியை தோற்கடிக்கிறதாக இருந்தால், இந்த தேர்தல் முடிஞ்சு அவர்கள் மந்திரி காலம் முடியும் வரை இந்த பகுதியிலே நான் அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். நான் இன்ஷா அல்லாஹ் வரவே மாட்டேன் என்பதை நான் சொல்கிறேன். ஏன் அவ்வளவு எனக்கு வேதனை? உங்களுக்காக நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட அவமானம். முதலிலே நீதிமன்றத்திலே நான் கைகட்டி கொண்டு நின்றேன் என்றால் இந்த கோந்தப்பட்ட பிரச்சனை நான் கொழும்பிலே இருந்தாலும் என்னை அநியாயமாக கொண்டு கைகட்டி நீதிமன்றத்திலே இந்த வாழ்க்கையிலே முதல் நான் கைகட்டி கோர்ட்ஸிலே நின்றேன் என்றால் அது இந்த ஒப்புக்கொள்ளத்துக்காகத்தான். அதே போல இந்த மண்ணுக்காக நான் எல்லா வகையிலும் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். அல்லாஹ் ஒருத்தன் சாட்சியாக இருக்கிறான். எதுவும் செய்யாமல் திரௌபதியுடைய கட்சியிலே இந்த தராசு சின்னம் போட்டிருக்கிறது. எதுவும் செய்யாமல் அனுருடைய கட்சியிலே இன்று 1-2 பேர் போட்டிருக்கிறார்கள். எனக்கு சவால் விடுகிறார்கள். அவரிடத்தில் பணம் இருக்கிறதாம், அந்த பணத்தை வைத்து உப்புக்குற மக்களை விலைக்கு வாங்குவேன் என்று சொல்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் சன்மானத்தோடு வாங்க வேண்டும். அதிகபட்ச தந்தால் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அதற்காக வாக்கை அளித்துள்ளார்கள். ஏதோ அவர்கள் தருகின்ற பணம் வாங்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. வாங்கினாலும் வாக்கு நீங்கள் தான் போடுகிறீர்கள். அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வாக்கு அமானியமானது. இறைவன் நாளை கேட்பான். இவ்வளவு செய்த ஒருத்தரை தோற்கடித்து, இவ்வளவு செய்த ஒருத்தர் இந்த மண்ணுக்கு வரமாட்டேன் என்று சொல்லிய போதும் நீங்கள் இந்த தேர்தலிலே போய் இவருக்கு எதிராக இந்த நேற்று வந்த ரோபக்கின்ற கட்சிக்கு இந்த தராசு சின்னத்துக்கோ அல்லது நேற்று வந்த அமருடைய கட்சியான அந்த என்ன கட்சி என்டிபிக்கோ நீங்கள் வாக்களித்துவிட்டு இந்த மண்ணிலே பிறந்து இந்த பள்ளிக்கு முன்னால் பிறந்து வளர்ந்த என்னுடைய தந்தை வாழ்ந்த இந்த மண்ணிலே, என்னுடைய குடும்பம் வாழ்ந்த மண்ணிலே எத்தனை பேர் என்னுடைய சொந்தக்காரர்கள் என்ன மாதிரியான ஒரு கட்சியுடைய தலைவராக நான் இருக்கின்ற பொழுது, நமக்கு சொந்த கட்சி இருக்கின்ற பொழுது, இந்த கொஞ்சம் தொடக்கம் அவ்வளவு பேரும் நமது கட்சியிலே வேட்பாளராக இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே தெரியும் 2 கிடைக்கும், இல்லை சைபர் கிடைக்கும் என்று. எனவே 2 இல்லாமலாக்குவதற்காக அல்லது தராசுக்கோ அல்லது என்டிபிக்கோ வாக்களித்துவிட்டு அவர்களுக்கு கிடைக்காது என்று தெரிந்து கொண்டு இன்னொரு மாநிலையோ அல்லது வீட்டிலேயோ வருவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தால் அதற்கு பிறகு நான் ஏன் இங்கு வர வேண்டும்? நான் இதற்கு மேலே நான் ஏன் இந்த மண்ணுக்கு வந்து நான் அரசியல் செய்ய வேண்டும்? எனவே அந்த சகோதரர்கள் அல்லாஹ் நாடினால் இந்த அரசியலை வைத்திருப்பான். அல்லாஹ் நாடவில்லை என்றால் இந்த அரசியலை என்னிடமிருந்து பறித்து வருவான். எனவே அந்த பாவத்தை நீங்கள் செய்ய விரும்பினால் செய்யுங்கள். இது நான் கேள்விப்பட்டேன். வருகின்ற பொழுது ஒரு சகோதரி, ஒரு வேட்பாளருடைய மனைவியும் இன்னும் 2-3 பேர் நின்று கொண்டு பெண்களை எண்ணத்தவர் கொண்டு வர வேண்டாம் என்று நடிப்பதாக நான் அறிகிறேன். அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கிறேன். அவர்கள் அவ்வாறு செய்ய முடியும் என்று கேட்கிறேன். கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமதியான காணியை இந்த அரசியல் அதிகாரத்தினால் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எத்தனையோ அவர்கள் வாழ்வதற்கு அதேபோல பல விஷயங்கள் செய்வதற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து தடுத்தவர்கள் ஒரு கணவர் அவர் சமூக அதிகாரியாக வருவதற்கு தகுதி இல்லாத பொழுதும் நாங்கள் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தோம். இவ்வாறெல்லாம் செய்த எங்களை குறைப்பதற்காக என்ன சம்பந்தம் இந்த புகழத்தில் நான் கேட்கிறேன். இந்த தராசிலை கேட்கிற கட்சியுடைய தலைவர் ரோபக்கி இந்த மண்ணிலே தண்ணிக்காக, விவசாயிக்காக, ரோட்டுக்காக, கடலுக்காக, அதன் இனத்தினருக்காக, கோவில்பட்டிக்காக
சேர்த்துக்காக அது ஏதாவது ஒரு மனித வழக்குக்காக தெற்குக்காக எதுக்காக ஏதாவது மூலிகைக்காக ஏதாவது அவருடைய ஒரு கல்லாவது இந்த ஊரில் போட்டிருப்பாரா? ஆனால் எல்லா கல்லும் சாட்சி சொல்லும் நாங்கள் என்ன தியாகங்கள் செய்தோம் என்று. எனவே அன்பு தாய்மார்களே, இளைஞர்களே, என்னை தோற்கடிக்க நினைத்து நீங்களும் தோற்று விடாதீர்கள். இதிலே எந்த சீட் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு பெரிய நஷ்டம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நஷ்டம், எனக்கு அவமானம் வரும். ஆனால் அந்த அவமானத்துக்கு தான் நான் சொல்லி அதன் பிறகு நான் வேண்டாம் என்று நினைக்கின்ற இந்த ஊருக்கு நான் ஏன் வர வேண்டும்? நான் தேவையில்லை, நமது கட்சி தேவையில்லை என்று நேற்று முளைத்த தராசுக்கும் நேற்று முளைத்த அதாவது NPP-க்கும் வாக்களிக்க நீங்கள் விரும்பினால் நான் ஏன் இந்த மண்ணுக்கு மீண்டும் வர வேண்டும்? எனவே உங்கள் எல்லாரிடத்திலும் அமானியமாக சொல்லிச் செல்கிறேன். தயவு செய்து வீடு வீடாக செல்லுங்கள், ஒவ்வொருவரும் சொல்லுங்கள். இது என்னை அவமானப்படுத்துவதற்காக கனூன் மாஸ்டர் தலைமையிலே முஸ்லிம் காங்கிரசுடைய சதியிலேதான் இந்த தராசு சின்னம் இங்கே வந்தது. அவர்கள் கோபத்திலோ அல்லது எனக்கு அவர்களுக்கு என்ன கோபம் இருக்கவில்லை, அவர்கள் சதியிலே மாற்றிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் இன்று எப்படியாவது ஒரு போனஸை தரலாம் என்று இன்னொரு புது கதையை கட்டியிருக்கிறார்கள். போனஸ் நிச்சயமாக கிடைக்காது, அவர்களால் வெல்லவும் முடியாது. அதே போல NPP காசை வாங்கிட்டு மக்கள் ஓட்டு போடுற கிடையாது. அப்படி போடுறதா இருந்தா எத்தனையோ பேர் வந்துட்டு போயிருப்பார்கள். எனவே சனம் காசு வாங்குவது வளமை. ஆனால் சந்தர்ப்பத்துக்காக இங்கே கேள்விப்பட்ட நீங்க ஒரு இடத்துல மூன்று ஓட்டு போடலாம். அவர்கள் என்ன சொன்னாங்க, எல்லா ஓட்டும் சொல்லணும் அப்படின்னா இப்படி கோடி கோடியாக கொட்டிவிட்டு உத்தியோகங்களையும் எடுத்துக்கொண்டு இவ்வளவு நல்லதையும் செய்கிற நமக்கே இவ்வளவு சவால் இருக்கின்ற பொழுது இந்த நேரத்தில் கொடுக்க 5-10க்காக இந்த நேரத்தில் கொடுக்கிற குரலுக்காக நமது மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். எனவே தயவு செய்து தன்மானத்தோடு வாழுங்கள், கௌரவத்தோடு வாழுங்கள். ஈமானை பாதுகாப்பதற்காகத்தான் நாம் இந்த மண்ணை விட்டு வெளியேறினோம். அங்கே போய் வாழ்ந்தோம், அத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம். இங்கு வந்து கௌரவமாக வாழ்கிறோம். இப்படி ஒரு அரசியல் அதிகாரம் இருப்பதால் தான் உங்களுக்கு கௌரவம் இருக்கிறது, பொலிசிலே இருக்கிறது, ஏஜென்சிலே இருக்கிறது, ஜிஏடத்திலே இருக்கிறது, ஏழு அரசு திணைக்களங்களிலே இருக்கிறது. எல்லாவற்றையும் கட்டி இல்லாமலாக்குகின்ற சதிகாரர்களோடு சேர்ந்து விடாதீர்கள். அவர்கள் 20 வருஷம் அல்ல, பென்ஷன் போகும் வரை அல்லசரில் இருக்கிறது. 5 வருஷம் தான் ஒரு பாடசாலையில் இருக்க முடியும். ஆனால் அவர்கள் 20 வருஷம் 30 வருஷம் இருப்பதற்கு ஆசைப்பட்டு அதற்கு யாரோ தலைவர்களுக்காக எங்களை தோற்கடிக்க சாசிக்கிறார்கள். எனவே அந்த பாடசாலையை கல்விக்கு அவர்களை விட கூடுதலாக நான் பணியாற்றிருக்கிறேன். அந்த கல்விக்காக நான் ஒரு காலமும் பாடசாலை விஷயத்தில் அரசியல் நான் பார்த்ததில்லை. மாயிசர் எடுக்குவரை உதவியாக இருந்தேன். அவருக்கு அநீதி என்று சொன்னார்கள். உடனே விளக்க பார்த்தார். நாங்கள் ஒரு 2-3 மாசம் கொடுத்து அதன் பிறகு அனுப்புங்கள், அவர் இருப்பதற்கு வீடில்லை என்று சொல்கிறார் என்று நான் அவருடைய பக்கம் தான் நான் நின்றேன். இதை அவ்வாறு நியாயத்தோடு தான் நான் நடந்து கொள்வேன். ஆனால் படிப்பிக்காமல் அல்லது பாடசாலையை சீரழித்தால் அல்லது 5 வருடத்துக்கு மேலாக இருப்பது சட்ட விரோதம். எனவே அவ்வாறு இருந்து கொண்டு அதை தக்க வைப்பதற்காக இந்த தேர்தலிலே அதற்கு நான் உதவி செய்யவில்லை என்று என்னை வீழ்த்துவதற்கு சரி செய்வது எந்த வகையிலே நியாயம் என்று நான் கேட்கின்றேன். கல்விக்காக அல்லது கல்வியும் எந்த பாடசாலை தாராபுரமாக இருக்கலாம், சிலாவத்திலாக இருக்கலாம், எந்த ஒரு பாடசாலை விஷயத்திலும் நான் கையெடுப்பது கிடையாது. அதே போல எந்த ஒரு பள்ளிவாசல் விஷயத்திலும் நான் கையெடுப்பது கிடையாது. அதனால தான் அல்லாஹ் இதுவரை இந்த அரசியலிலே எனக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கலாம். எனவே உங்களுக்காக எல்லா கஷ்டங்களையும் பட்டுவிட்டு வந்து கேட்கிறேன். தயவு செய்து உங்கள் எல்லோருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. குடும்பங்கள் யாராவது மாறி நின்றால், குடும்பங்கள் உறவுகள் யாராவது மாறி நின்றால் அவர்கள் போய் சொல்லுங்கள். இந்த தேர்தலிலே தொலைபேசி கழிப்போம், இந்த ஊரை பாதுகாப்போம், இந்த தலைமையோடு நிற்போம். இன்னும் நமது பிள்ளைகளுக்கு வீடு தேவை, இன்னும் நமது பிள்ளைகளுக்கு உத்தியோகம் தேவை, இன்னும் நமக்கு சின்ன சின்ன பாதைகள் தேவையில் இருக்கிறது என்று எல்லாம் அதை செய்வதாக இருந்தால் இந்த வட்டாரத்திலே தொலைபேசி வேண்டும். எனவே அந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, நண்பர்களே, என்ன வந்து சொன்னாலும் என்ன வந்து சொன்னாலும் உறவு முறை சொன்னாலும் அழுத்தாலும் இந்த என்ன கூட்டத்தில் சொல்லலாம் என்று ஒரு வேட்பாளருடைய மனைவியும் ஒரு சமுத்திரியாளருடைய மனைவியும் தடுப்பார்களாக இருந்தால் எந்த வகையிலே நியாயம் என்று நான் கேட்கின்றேன். இந்த நாட்டிலே ஜனநாயக நாடு, இந்த நாட்டிலே அவ்வாறு செய்ய முடியுமா என்று நான் கேட்கிறேன். ஒருத்தருடைய கருத்தை கேட்க விடாமல் தடுப்பது எந்த வகையிலே நியாயம்? இன்னும் ஒன்று வீட்டில் வந்து சத்தியம் கேட்கிறார்களா? இந்த சத்தியம் எல்லாம் சொல்லாது. ஏன்னா கருத்தலாக இருந்து சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் அது சத்தியம் அல்ல, துரோகம். உதவி செய்த கட்சிகள் நமக்குள்ள கட்சி இருக்கிறது, வளர்ந்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் மன்னா நகர சபையை பிரிப்பதற்கு தரிசனம் ஒரு தமிழ் சபையிலே நிச்சயம்
நமது சகோதரர் அவ்வாறு வருவதற்கு நீங்க எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டுமா அல்லது நமக்கு வரப்போற சேமனை இல்லாமல் ஆக்கிவிட்டு நமக்கு எதிராக சதி செய்கின்ற அநியாயம் செய்கின்ற ஒரு தெரியும் மன்னார் டவுன்ல அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுக்க நான் தான் காசு கொடுத்தேன். அவ்வளவு காசை கொடுத்த பிறகு அந்த பஸ் ஸ்டாண்டை திறக்கும் போது என்ன ஏற வேணாம்னு சொன்னார்கள். இந்த மான் கட்சியுடைய மான் சின்னத்துல போட்டி போடுறார். அந்த மான் கட்சிக்காரர் ஒரு தோழம் இல்லையா, நான் போல பணத்தை கொடுத்த பிறகு இந்த பேரை சொல்ல இல்ல, இந்த மேடையில ஏறோட இல்ல, அந்த இடத்துல இந்த போராட்டம் பிறகு அந்த பங்கன்ல கூட நான் கலந்து கொள்ள கூடாது தடுப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் இந்த மான் கட்சியில கேட்கிறார். அவர்தான் இந்த சுயேட்ச குழுக்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணி எல்லா வேலையும் செய்கிறார். ஏன் செய்கிறார்? விசாரத்தை அழிய வேண்டும். இந்த மண்ணிலே இருக்கக்கூடாது, இந்த கட்சி இருக்கக்கூடாது, இந்த கட்சி தோற்க வேண்டும். ஏன் என்னோடு கோபம் அல்ல, உங்களுக்கு நான் ஒன்றும் செய்யக்கூடாது. தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, சதிக்குள்ளே வீழ்ந்து விடாதீர்கள். அந்நிலத்துக்கு சோரம் விடார்கள். சத்தியம் பண்ணி கொடுத்த நன்றி ஏமாந்து விடாதீர்கள். ஒற்றுமையாக இருங்கள். இருப்பது 2 நாட்கள். இந்த 2 நாட்களும் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள், இளைஞரிடத்திலே பிரார்த்தியுங்கள். இங்கு நான் ஒத்துக்குளத்திலே முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக வாழ்வோம். இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் தான், இந்த அதிகாரம் தான் இந்த ஒற்றுமை ஏற்படுத்தியது. நமது ஒற்றுமை நம்முடைய அரசியலுக்கு முன்னர் இருக்கவில்லை. நாம் வந்த பிறகுதான் அந்த ஒற்றுமையை பாதுகாத்து வருகிறோம். அதனால் தமிழ் மக்களிடத்தில் சொல்லுங்கள், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். சகோதரி விஜி அவர்களை போனஸிலே அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். இந்த ஒப்புகூற வாக்கள் அதிகமாக அளிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கும் ஒரு கொஞ்ச காலம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். எனவே அதே போல இந்தியாவாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் கொஞ்ச காலம் நாங்கள் போன முறையில் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாரையும் கொஞ்ச காலம் அனுப்பியிருப்பதற்கு ஆசைப்படுகிறோம். அதே நான் தாக்கம் கொடுத்திருக்கேன். இப்பொழுது ஒரு தமிழ் சகோதரி அவர் கட்டாயம் கொடுக்க வேண்டும் போன முறையால் முடியாமல் தெரிவித்தது. எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். சிறையிலே வாழ்ந்தேன். கோட்டாவை என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அதனால் அதை பகிர்ந்து கொடுக்க முடியாமல் போனது அந்த சகோதரிக்கு முன்னர் இருந்த சகோதரி. இந்த முறை நாங்கள் கட்டாயம் அதை சரியாக செய்வோம். எனவே அதே போல என்னுடைய உசனுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாசினுக்கு கொஞ்ச காலம் 2 பேரும் ஒரு எக்ரிமெண்ட் பண்ணி 2 பேரும் பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கேன். அப்படித்தானே சார்? எனவே அவ்வாறு பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் வாழ, அதாவது எல்லாரும் இந்த பசங்களால் இந்த பங்களிப்பை இந்த ஊருக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, ஏமாந்து விடாதீர்கள். 2 நாட்கள் இருக்கிறது. 4 வருஷம் கஷ்டப்பட வேண்டும். குடும்பத்தான் குடும்பத்தில்லாமல் ஒற்றுமையாக இருந்து யார் வந்தாலும் நல்லா கலைச்சு அனுப்பணும். யாரையும் கலைச்சு கொள்ள வேண்டாம். யார்கிட்டையும் நீங்க சொல்ல வேண்டாம். சத்தியம் பண்ணி கொடுக்காதீங்க. அது கொடுக்கணும்னா அதை மறந்து அல்லாத மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அமானிதமான இந்த வாக்கை ஒற்றுமையாக இருந்து இன்ஷா அல்லாஹ் இந்த தேர்தலில் எங்களுடைய தொலைபேசிக்கு அழைப்பு இன்ஷா அல்லாஹ் தேர்தல் முடிஞ்சு மறுபடிக்கே அறிவித்துருவாங்க. இஷா தொழிலுக்கு உங்களுக்கு பள்ளிக்கு நான் வரணுமா வரக்கூடாதான்னு முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நான் வருவேன். அதுக்குள்ள ஒரு சூழலை ஏற்படுத்தணும். சரியா? செய்யலாம். கையெழுத்து இன்ஷா அல்லாஹ் கையெழுத்துங்களா? இன்ஷா அல்லாஹ் எங்க கிடையாது.
பறக்கு